சுமந்த், அரசு மீதான அதிருப்தி, ஆளும் அரசு மீதான அதிருப்திங்கிறது எந்த கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இருக்கும். அந்த அதிருப்தியை எப்படி குறைக்க போகிறார்கள், முழுவதுமா சதவீத அடிப்படையிலையா அப்படிங்கிறதா அடுத்த தேர்தலை அவர்கள் நம்பிக்கையோடு எதிர்கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆன்டி இன்குமன்சியை ப்ரோ இன்குமன்சியா மாற்று விதமாக இந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதன் அடிப்படையில் திமுக அரசுக்கு இந்த தேர்தலில் அது கை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? முதல்ல இத்தகைய திட்டங்கள் அப்படிங்கிறது அகில இந்திய அளவுல இப்ப நம்ம பார்த்தோம். திரு ஐயநாதன் அவர்கள் சரியா சொன்னார். பீகார்ல 10,000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாங்க. அது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது ஒரு பரவலான ஒரு கருத்து. ஆனால் அது ஒரு நியாயமாக செய்யப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டார்கெட்டடாக கொடுக்கப்படவில்லை. அதுதான் பாயிண்ட். எந்த சலுகையும் நிச்சயமாக அரசாங்கம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க வேண்டுமா என்றால் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி 1.5 கோடி 2 கோடி பேருக்கு பெண்களுக்கு கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா அது டார்கெட்டடா இருக்கணும். இது நான் சொல்லல. இந்த அரசாங்கம் பதவியேற்ற காலத்துல அப்போது நிதியமைச்சராக இருந்த திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லி இருக்கிறது. that subsidies need to be targeted. இதுல என்ன சிக்கல் என்றால் காம்படிட்டிவ் பாப்புலிசம். ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி பண்றாங்க, அது பார்த்து அது அந்த ஒரு திட்டம் அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியா ஆதாயம் கொடுத்துருது, தேர்தலில் வெற்றியை தேடி கொடுத்ததுன்னா எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி ஆரம்பிச்சிடறாங்க. சோ ஒரு பிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இதுக்கு பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம், ரைட்டா? 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு we are distributing the money, ரைட்டா? இப்போ இத எக்காரணம் கொண்டும் இத நம்ம ஃபுல் ஸ்கீம் 1.5 கோடி பெண்களுக்கு இது வழங்கப்பட வேண்டுமா என்று அந்த கேள்வியை கேட்டோம் என்றால் நிச்சயமாக அது மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இப்போ முதல்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் அரசாங்கம் இந்த உத்தரவாதம் கொடுக்கும் போது எல்லாருக்கும் கொடுக்குறேன்ட்டாங்க. அதாவது ஒரு கண்டிஷன், தகுதி அடிப்படை எல்லாம் சொல்லல. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தகுதி அடிப்படை பேசிஸ்ல கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் 8 கோடின்னு வச்சுக்கோங்க. 24% 18 வயசுக்கு கீழே, ரைட்டா? சோ அதுலயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 கோடி 1.9 crores 2 crores போயிடுது. 6 கோடி பாப்புலேஷன்ல நீங்க மொத்தமா உங்களுக்கு ஃபீமேல் பாப்புலேஷன் above the age of 18 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 2.25 லட்சம் கோடி தான் இருப்பாங்க. அதுல 1.3 crores கிட்டத்தட்ட 50% of all females அவர்களுக்கு இந்த பணம் கொடுக்க வேண்டுமா? இது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா, தேர்தலில் வெற்றி தேடி தருமானா, எல்லா அகைன் ஒன் மோர் திங், இதுல ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளே கிடையாது. பாஜக பல மாநிலங்களில் செய்வதைத்தான் திமுக இங்க செய்கிறது. அதனால யாருக்கும் நாங்க ஒழுங்கா இருக்கோம் நீங்க மட்டும்தான் செய்றீங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா கட்சியும் அதை செய்யறாங்க. ஒரு பிஸ்கல் இம்ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். இல்ல அதுதான் வேறுபாடா திரு ஐயநாதன் கோடிட்டு காமிச்சாரு. நீங்க தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு, இல்ல தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பு, தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு நீங்க இந்த மாதிரி ஒரு மக்கள் நலத்திட்டங்களை நீங்க அறிவிச்சு நேரடியாக அதன் பயனாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு செஞ்சீங்கன்னா வாக்குக்காக செய்யறாங்க, தேர்தலுக்காக செய்யறாங்க, தேர்தல் ஆண்டு தான் செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். ஆனா இதெல்லாம் அப்படி கிடையாது. முன்கூட்டியே அறிவிச்சு அவங்க தொடர்ச்சியாக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டே இருக்கிறாங்க. நீங்க மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்குன்னு வெவ்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்துறாங்கல்ல. இது எலெக்ஷன் இயர்ல மட்டும் அவங்க செய்யலையேன்னு சுட்டி காட்டினார். இல்ல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை எலெக்ஷன் இயர்ல மட்டும் செய்யல. தமிழ்நாட்டுல மக்கள் நல திட்டங்கள், இத்தகைய திட்டங்கள் இப்போ புதுசா தொடங்கப்படுற திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு காலமாக அது மத்திய உணவு திட்டத்திலிருந்து தொடங்கி பல்வேறு நலத்திட்டங்கள் அரசாங்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எக்ஸலன்ட் ஸ்கீம்ஸ், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு இலவச சைக்கிள் கொடுக்கறதையோ, மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதோ, இதெல்லாம் யாருமே ஒரு தவறான ஸ்கீம்னு எடுத்துக்கொள்ள முடியாது. எங்கு இந்த திட்டங்கள்ல சிக்கல் வருது என்றால் அன்டார்கெட்டட்,
அதாவது நம்மளுடைய அப்ரோச் என்னன்னா, தகுதியானவர் ஒருவர் கூட விட்டு விடப்படக்கூடாது. தகுதி இல்லாமல் ஒரு 10 பேர் வாங்கினாங்கன்னா அது பரவாயில்ல, அதை கண்டுக்காம விட்டுறலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1.3 இப்போ இந்த லேட்டஸ்ட் அடிஷன் ஓட சேர்த்து பாத்தீங்கன்னா 1.3 1.4 கோடி பெண்களுக்கு இது கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்கள், 1,30,00,000 பெண்களுக்கு வரப்போகுது. இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டு எண்ணிக்கையே நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி கார்டு தான் இருக்கு. சோ கிட்டத்தட்ட 75% ஆஃப் த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்கு நீங்கள் மாதம் 1000 ரூபாய் பெற்றால்தான் அவர்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுங்கிற நிலைமையில இத்தனை ஆண்டுகள் நம்ம என்ன சொல்றோம், ஒரு சைடுல என்ன சொல்றோம், இல்ல 1000 ரூபாய் மட்டும் இந்தியாவில 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, இலவச பேருந்து பயணம் இருக்கு. அவங்களுடைய குழந்தைகளுக்கு புதுமை பெண் மூலமா, தமிழ் புதல்வன் மூலமா அவங்க குழந்தைகளுக்கான கல்வி நிதி இருக்கு. நல்ல நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது பல ஆண்டு காலமா இருக்கு கார்த்திகேயன். சரி, நான் ஒரு நலத்திட்டம் கொண்டு வருவேன், எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவங்க ஒரு நலத்திட்டம் கொண்டு வருவாங்க. இது மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த கான்செப்ட், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகே இந்த சோசியல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் வந்து பல திட்டங்கள் வந்திருக்கு. அது வரவேற்கத்தக்கது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. டார்கெட்டடா இருக்கணும்ன்றீங்க, அதுக்கு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. இல்ல டார்கெட்டடா இல்லாததுனால என்ன சிக்கல் வருதுன்னா, இது தேர்தலுக்காக, இது வாக்குகளுக்காக செய்யப்படும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. எப்படி பிஜேபி அப்பட்டமாக வாக்குகளுக்காக இந்த 10,000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்தாங்களோ, அதுவும் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அந்த பணத்தை டெபாசிட்ல பேங்க் அக்கவுண்ட்ல போட்டாங்க. இல்ல சார், அதுதான் ரெண்டு ஒண்ணான்னு கேக்குறேன். இல்ல ரெண்டும் தேர்தலுக்கு 6 நாட்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் பின்னாடி ஆரம்பிச்சிட்டேன். அதனால வந்து பணத்தை கொடுப்பது அப்படிங்கிறது நீங்க எதுவாக இருந்தாலும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் நாம கொடுப்பேன், 2 கோடி ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு நான் 1.5 கோடி 1.3 கோடி ரேஷன் கார்டுக்கு நான் கொடுப்பேன்னா நிச்சயமாக அவர்களில் எல்லோருமே அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் அவசியமா இல்லையா, அந்த கேள்வி நிச்சயமா வரும். அண்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா, 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு பாரோ பண்ணி கொடுக்கணும். சி இப்போ இதே அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த அதிமுக அரசு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜை மீதும் 47,000 ரூபாய் கடன் சுமையை வைத்து விட்டார்கள், லாயக்கற்ற அரசுன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட அது டபுள் ஆயிடுச்சு 5 வருஷத்துல. 5.8 லட்சம் கோடியாக இருந்த கடன் கிட்டத்தட்ட இப்போ 11 லட்சம் கோடியா இருக்கு. எப்போது கட்டிதான் ஆகணும். இப்போ இன்னைக்கு எக்கானமி ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டு இருக்குங்க. பர்மனண்டா எக்கானமி நல்லா ஓடுங்கிற உத்தரவாதம் கிடையாது. அப்பவும் நீங்க கடனை திருப்பி கொடுக்கணும். சோ இது வந்து ஒரு பிஸ்கல் ப்ரூடன்ட். இப்ப அதுக்கு என்ன கேள்வி, டெட் டு ஜிடிபி ரேஷியோக்குள்ளதான் இருக்கு. அப்பவும் டெட் டு ஜிடிபி ரேஷியோக்குள்ளதான் இருந்துச்சு. சோ நம்மளுடைய வியூ எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம வேற மாதிரி இதை பாக்குறோம், ஆளுங்கட்சியா இருக்கும் போது இது வேற மாதிரி பாக்குறோம். அது அக்ராஸ் இந்தியா. அதே ஓகே.